அளித்து வள்ளலாருடைய அந்த பசியாற்றுதலை நடத்தி வருகிறார். அவர் இப்போது நமக்கு உணவு அவர் தான் தயாரித்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். அவரை மேடைக்கு சபைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கோபிசாமி அவர்கள் சபைக்கு வரும். பகுதியில் திருவள்ளுவர் மௌனகுரு சுவாமிகள் அடுத்தபடியாக அந்த சாதனைகள் வந்து சாதுக்களை பார்க்கறதுக்கு ரொம்ப இந்த கலியுகத்தில் பார்க்கறது கடினம். அப்படிப்பட்டவர் நமக்கெல்லாம் நேராக நம்ம வாராஜா போய் தான் ஐயா பார்க்கணும். நம்ம ஒரு பாக்கியம் செய்தவர்கள். அவரே வந்து நேரில் வந்து நமக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். தினமும் ஒரு 300 பேருக்கு பசியாற்றுதல் என்பது மிகவும் இந்த காலகட்டத்தில் கடினமான ஒரு பணி. அந்த பணியை அவர் வந்து அந்த வரலாறுடைய அருளாலும் பூஜை மகனுடைய அருளாசையாகவும் அவருக்கு பரிபூர்ணமாக கிடைச்சதுனால அந்த சர்வசாதாரணமாக அந்த தவத்தினாலேயே அது அவருக்கு நலன் ஏற்படுது. அந்த காசு பணம் என்பது யாரிடம் போய் வளராத மாதிரி என்று நான் ஒரு வீடும் ஏகாத இயல்பும் அந்த வரலாறுடைய அந்த பாட்டு கேட்க போய் யாருக்கும் கேட்கறதில்லை. ஆனால் அவருக்கு அது தானாக வந்து அது நடத்துறதுக்கு அந்த பொருள் உதவி பண உதவி எல்லாமே அவரை நாடி வருதுன்னா அதான் தவம். தவம் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்றாங்க. தவம்னா என்னன்னா நாம் மேற்கொண்ட கடமையை அந்த கடமை உணர்வு தவறாமல் அது தெய்வமாக செய்யணும்னு சொல்றாங்க. அதான் தவம். தவம்னா எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி. இப்போ நம்ம இங்கே வந்துருக்கோம்னா எதுக்காக வந்துருக்கோம்? அந்த உள்ளொழி தியானத்தை தெரிஞ்சு கொள்ளணும்னு வந்துருக்கோம். அந்த உணவு மட்டும்தான் நம்ம மனசுல இருக்கணும், ஓடணும். அதை விட்டு பிள்ளையே வந்து அங்கே போய் படிக்கிற சேர்க்கலையே கொண்டாடி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னாங்களே இதெல்லாம் வந்து வந்துட்டு தான் இங்கே வந்துட்டோம். இந்த வேஷம்னா ராணி பாட்டா வந்துற மாதிரி இந்த கேரக்டர் போட்டால் அந்த கேரக்டராக மாறிடணும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இறைவனோடு நம்பிக்கை இருக்கணும். அந்த மாதிரி இந்த 300 பேருக்கு நமக்கு உணவு கொடுப்போம் அப்படின்ற தபம் அவருடைய மனத்தையும் உடல் செயல் அதான் சொல்ற உடல் கூட ஃபுல்லாகவே அதே நிலைக்கு தான் ஆகுது. அதனால அவருக்கு அந்த ஆற்றல் அவருக்கு இறைவன் கொடுத்துக்கிறாரு. அவருடைய பணி தொடரணும். இன்னைக்கும் நமக்கு பசியாற்றல் அவர் தான் செஞ்சு சுயமாக கூட அவரே நின்று செய்வார். எல்லாத்தையும் உணவு அந்த அளவுக்கு செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்காரு. அவர் நம்மளையே அவருடைய உள்ள கருத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அவரை நம்மளே பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். பெருஞ்சோதி ஆங்கிலேய சகோதரர்களே, வள்ளலார் எழுதின பாட்டில் மெய்யருள் வியப்பு இருக்கும். அதை கேட்கறது எல்லாம் தெரியும். நான் பேச வேண்டிய ஒன்றுமே இல்லை. அதை கேளுங்க. மெய்யருள் வியப்பு நிறைய வரும். சொன்னதெல்லாம் அப்படிதான் நான் எழுதி வச்சுருக்கேன். மற்றபடி எல்லாமே வெளியே விட்டுக்கிறாங்க. நீங்கள் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு இன்னொரு பைக்கு பேசி பழக்கமான இல்லை. மகிழ்ச்சி பண்ணாங்களே வந்திருக்கிறோம். என்ன ஐயா வந்து இப்போ அற்புதமாக 100 பேருக்கு கொடுக்குறாருன்றாங்க. இது உண்மை. ஐயா நான் ஜீவகாரியம் பண்ணும்போது பாஸ்கர் ஐயா வந்து பம்பல் இருக்கிறாரு. அவர் கஞ்சி ஊத்த ஐயான்னு சொன்னார், வழிபாடு பண்ணாங்க ஐயா. அந்த 1977 வாரியா சுவாமிகளால் ஏற்படுத்தப்பட்டது தான் எங்கள் வளர்ப்புற சன்மார்க்க சபை. அது வந்து அருட்கஞ்சி வாங்கினார். ஐயாவும் பார்த்துக்கிறேன்னு சொன்னார், MDS. இப்போ அது இடைப்பட்ட காலத்தில் 1977 வாரியா சுவாமிகள் நிறுவப்பட்டது. இந்த அளவு சிறப்பாக நடந்து வந்து ஒளி வழிபாடு கொடுத்தாரு. இடைப்பட்டங்கள் அவர் இல்லாததுனால தடைப்பட்டது. அடியன் வந்து பாஸ்கர் மூலியமா வந்து ஜீவகாரியம் பண்ணுன்னு சொன்னாரு. அங்க வழிபாடு பசங்களை கொடுத்து பண்ணோம். அப்படி பண்ண ஆண்டவர் வெளிப்பட்டாரு. நாம ஜீவகாரியம் பண்ணுங்க நானே கொடுத்துருக்கிறேன். எதுக்கு வருமானம் பார்த்தாரு, எப்ப போய் செய்ய முடியாது. பொதுவாக எங்களுக்கு கூட ஒரு கருத்துக்கள் அது டெய்லி வந்து ஒரு 200 ரூபா செலவாகும் ஐயா. அது கொண்டாடுறது ஆண்டவர் கொடுப்பாரு, நீங்க செய்யலைன்னாரு. ஒரு மாதத்துக்கு கொண்டாட 2000 ரூபாய் எனக்கு கொடுத்தாரு. அது ஒரு மாதத்துக்கு செஞ்சோம். இப்போ 2வது மாசத்துக்கு ஒன்றா நிறைய வந்தாங்க. அப்போ பசி யாத்திரை பண்றதுக்கு அப்போ 20வது டைம்ல அப்போ ஒரு விண்ணப்பங்கள் வச்சோம் ஐயா கிட்ட.
அதாவது தாயினும் சிறந்த தயவுடைய கடவுளே, குற்றங்களிலே குற்றங்களாக இருந்ததல் இயற்கை ஆதலில் விண்ணப்பங்களில் குற்றம் முடியாது கடைத்திறப்பியவர்களை கருணை செய்ய வேண்டும். சர்வ வல்லவராகிய தனித்தலைமை கடவுளே, தேவரின் அற்புத துருவால் விளக்கத்தால் எங்களையும் இவ்வுலகில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அறிஞர்களாக்கி உண்மை அறிவிலைக்கு உண்மை நிறுவத்தை அளித்து சுத்த சன்மார்களை வைத்து சத்திய வாழ்விடத்தை எல்லோரும் நித்தியர்களாக வாழ்த்து செல்வேன். சொல்லிட்டு தினம் பேசிட்டு வெளிவர்றேன். ஒரு அடியார் வந்து ஒரு 500 ரூபாய் பொருள் கொடுக்குறேன். அப்போ அதே போல ஐயா இந்த மாதிரி சொன்னாங்க ஜீவகாரம் பண்றதுக்கு எனக்கு நீங்க எதுவும் போனீங்க, ஆனா நான் வெளியே வச்சுட்டு வந்தா ஒரு 500 ரூபாய் கொடுக்குறாரு. இதை நான் சொல்லல, வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில 535வது பக்கம் பாருங்க. இதில் வாசிக்கத்தக்கவருக்கு பயிற்சியில் நேரிட்டால் அவரவருக்கு ஏற்றாற்போல் பொருளுதவி செய்யப்படும். அந்த ஜீவகற்பனை ஐயா சிறப்பாக செய்த அந்த பணிகள் தொடர்ந்து நடந்தாலும் வேண்டும். இதை நீங்க பார்க்க உரைநடை வள்ளல் பெருமானே சொல்லியிருக்கிறார். அதை வள்ளல் பெருமான் இப்ப செய்து கொண்டிருக்க. நன்றி வளர்ந்த ஐயா, நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, கருப்பொருள் கருணை, அருட்பெரும் ஜோதி. நாகப்பட்டினத்திலிருந்து அன்பர்கள் வந்திருக்காங்க. ஐயா